ஓகே, லைவ் போகுது. அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, மக்கள் அதிகாரம் சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். 13 நாளா என்னன்னா தொடர்ச்சியா தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்ன நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு குறிப்பா என்னன்னா ஒரு 5 மணி அளவுல இங்க இருக்கிற போலீஸ் கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு 500க்கும் மேற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 போலீஸுக்கு மேல என்னன்னா இங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அந்த பயணிகள்லாம் என்னன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர வழியிலே வந்து என்ன நீ எங்க போற என்ன ஏது அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு இங்க இருந்தும் போடலாம், ஆனா அங்கே போய் என்ன அவன் வந்து போக சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சுற்றி அதாவது 4 மூளைக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு மூளைக்கு 15 பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 50 பஸ்ஸுக்கு மேலேயே என்னென்னா இங்கே ரிப்பல் பில்டிங்கு முன்னாடி சைடு எல்லா இடத்துலையுமே இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னன்னா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அச்சத்திலே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னன்னா ஒரு கைது நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 500-600 போலீஸ் வந்து என்ன அங்கிட்ட இங்கிட்ட என்னன்னா நடந்து வந்துட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து என்னன்னா அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா வேணும்ன்ற ஒரு வழி அதாவது பூந்தமல்லி ஹை ரோடு இருக்கு இல்லையா, பிளாக்வே போகிற இந்த சைடில் வந்து என்னன்னா பிளாக் பண்ணி வேணும்னே என்னன்னா போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி இப்போ போராடக்கூடிய மக்களை வந்து என்னன்னா அதாவது போராடிட்டு இருக்கிறாங்க அமைதியான முறையில். இவங்க தான் வந்து பிரச்சனைக்குரியவங்களை அப்படின்னு சொல்லி திசை திருப்பறது இருக்கு இல்லையா, அது என்னன்னா இந்த போலீஸ் தான் என்னன்னா திட்டமிட்டு பண்ணுது. அப்புறப்படுத்த வேண்டியது என்னன்னா இந்த மக்களை இல்லை, இந்த தூய்மை பணியாளர்கள் அல்ல, போலீஸை தான். ஏன்னா இந்த போலீஸ்னால தான் என்னன்னா அமைதியான வழியில் என்னன்னா போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்தாதான் என்னன்னா இங்க கலவரம் நடக்கும், சண்டை நடக்கும், எல்லாமே நடக்கும். என்னன்னா இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க நில்லுங்க அப்படின்றது தான் சரியானதா இருக்கும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம அப்புறப்படுத்துறதுக்காக என்னன்னா போலீஸ் வந்து அங்கங்கே குவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்னன்னா அப்புறப்படுத்துறதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா மாற்றுக் கட்சி தலைவர்கள், ஜனநாயக சக்திகள் இவங்க எல்லாருமே என்னன்னா ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து ஆதரவாக நிற்கணும். எல்டிசி அமைப்பினர், ஏஐடிசி போராடக்கூடியதை வந்து நம்ம ஆதரிக்க வேண்டியது இருக்குது. எல்லா ஜனநாயக சக்திகள், மாற்றுக் கட்சி தலைவர்கள் எல்லாரும் என்னன்னா ரிப்பன் பில்டிங் முன்னாடி வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது தான் நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாக மக்கள் அதிகார சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். குறிப்பா போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை வந்து பஸ்ல ஏற்றிட்டு போறாங்க இல்லையா, அந்த டிரைவரும் என்னன்னா இந்த தூய்மை பணியாளர் வந்து புறக்கணிக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். குறிப்பா போக்குவரத்து ஊழியர் சங்கங்களும் என்னன்னா இதை வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து வலியுறுத்தணும் அப்படின்னு நாங்கள் கேட்கிறோம். இதுதான் என்னன்னா ஒரு தொழிலாளர்களுக்கு இன்னொரு தொழிலாளர்கள் வந்து என்னன்னா அந்த போராட்டத்தை ஆதரவு பண்றதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படின்றது தான். சுதந்திரம் ஏன்னா 15ஆம் தேதி கொண்டாடுறாங்க, ஆனா இவங்களுடைய உரிமையை என்னன்னா நாம பெற்றுக் கொடுக்கறது தான் என்னன்னா இந்த வருஷத்துடைய சுதந்திரமா என்னன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கும். உழைக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இல்லைன்னா நம்முடைய போராட்டம் குறிப்பா என்னன்னா மாற்றுக் கட்சி தலைவர்கள், ஜனநாயக சக்திகள் இங்க வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து கட்டாயமா வரணும். அவங்கள வந்து தடுக்க வேண்டிய கடமை என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், மாற்றுக் கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்ற அந்த கடமையோட எங்களுடைய மக்கள் அதிகார சார்பாகவும் புரட்சிகர மாணவர்கள் இங்க முன்னணி சார்பாகவும் என்னன்னா நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.